1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மெட்ராஸ் எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு நள்ளிரவு நேரம் ஒரு துருப்பிடித்த இரும்பு பெட்டிக்குள்ளிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த ரயில்வே தொழிலாளி அது ஏதோ இறைச்சி என்றுதான் நினைத்தார். ஆனால் அந்த பெட்டியை திறந்த போலீசாருக்கு காத்திருந்தது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. உள்ளே இருந்தது ஒரு மனிதனின் உடல். ஆனால் அந்த உடலில் தலை இல்லை, கைகளும் இல்லை, வெறும் முண்டம் மட்டுமே அந்த பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் மிகச்சிறந்த துப்பறியும் நிபுணர்களையே திணறடித்த, மெட்ராஸ் மாகாணத்தையே உலுக்கிய ஆளவந்தார் கொலை வழக்கின் ஆரம்பம் இதுதான். இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காலை இயந்திரத்தில் ஏறி 70 வருடங்களுக்கு முந்தைய பழைய மெட்ராஸின் ஒரு இருண்ட மர்மத்திற்குள் நாம் செல்வோம். அந்த இரும்பு பெட்டி எழும்பூர் ரயில் நிலையத்தின் பார்சல் அலுவலகத்தில் கேட்பாரற்று கிடந்தது. போலீசார் அந்த முண்டத்தை கைப்பற்றிய போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. அந்த உடல் யாருடையது? தலையில்லாத ஒரு உடலை எப்படி அடையாளம் காண்பது? அந்த உடலில் இருந்த ஒரே ஒரு சட்டை மட்டுமே போலீசாருக்கு கிடைத்த முதல் துப்பு. அந்த சட்டையில் ஒரு தையல்காரரில் முத்திரை இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் DNA பரிசோதனை மூலம் நிமிடங்களில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் 70 வருடங்களுக்கு முன்பு தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் மெட்ராஸ் போலீஸ் கையாண்ட அந்த நுணுக்கமான துப்பறியும் முறை இன்று வரை ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த சட்டையில் இருந்த தையல்காரரின் முகவரியை தேடி போலீசார் அலைந்தனர். இறுதியில் அது ஒரு பிரபலமான தையல் கடை என்பது தெரிய வந்தது. அந்த தையல்காரர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த சட்டையை தைத்தவர் ஆளவந்தார் என்ற நபர் என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆளவந்தார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் மெட்ராஸில் ஒரு சிறிய நிதி நிறுவனம் நடத்தி வந்தவர் மற்றும் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்த ஒரு நபர். அவர் காணாமல் போனது பற்றி அவரது மனைவி ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். உடல் ஆளவந்தார் தான் என்பது உறுதியானவுடன் அடுத்த கேள்வி எழுந்தது. அவரை அவ்வளவு கொடூரமாக கொன்று துண்டு துண்டாக வெட்டி பெட்டியில் அடைத்தது யார்? போலீசார் ஆளவந்தாரின் கடந்த காலத்தை தோண்டத் தொடங்கினர். அவர் தனது நிதி நிறுவனத்தின் மூலம் பலருக்கு கடன் கொடுத்திருந்தார். ஆனால் அவர் கொடுத்த கடனை திரும்ப கேட்பதை விட கடன்பட்டவர்களின் குடும்ப பெண்களுடன் தவறான உறவு வைப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டினார். இந்த விபரீத பழக்கமே அவருக்கு யமனாக மாறியது. அவரது டயரியை ஆய்வு செய்தபோது அதில் பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி சாந்தா ஆகியோரின் பெயர்கள் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரபாகரன் ராயப்பேட்டை பகுதியில் ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். அவரிடம் ஆளவந்தார் பெருந்தொகையை கடனாக கொடுத்திருந்தார். அந்த கடனை திருப்பித் தர முடியாத சூழலில் ஆளவந்தார் சாந்தாவின் மீது தனது பார்வையை திருப்பினார். போலீசார் ராயப்பேட்டையில் இருந்த பிரபாகரனின் வீட்டிற்கு சென்றபோது அது பூட்டப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவல் போலீசாரை திடுக்கிட வைத்தது. கடந்த சில நாட்களாக அந்த வீட்டிலிருந்து ஒரு விசித்திரமான துர்நாற்றம் வீசியதாகவும் பிரபாகரனும் அவரது மனைவி சாந்தாவும் அவசரமாக வெளியூர் சென்றதாகவும் அவர்கள் கூறினர். வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த போலீசாருக்கு ஒரு கொடூரமான கொலைக்கிழமை அங்கு காத்திருந்தது. அந்த வீட்டின் தரைத்தளத்தில் இரத்தக்கரைகள் ஆங்காங்கே படிந்திருந்தன. சுவர்களில் இரத்தம் தெறித்திருந்தது. அதைவிட முக்கியமாக ஒரு பெரிய கத்தி மற்றும் இரத்தம் தோய்ந்த ஆடைகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டன. ஆளவந்தார் காணாமல் போன அன்று பிரபாகரனின் வீட்டிற்கு அவர் சென்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. பிரபாகரன் ஆளவந்தாரிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதை பயன்படுத்தி கொண்ட ஆளவந்தார் பிரபாகரனின் மனைவி சாந்தாவிடம் தவறாக நடக்க முயன்றார். ஒரு கட்டத்தில் ஆளவந்தார் சாந்தாவை தனது ஆசைக்கு இணங்கும்படி கட்டாயப்படுத்தினார். இந்த அவமானத்தை தாங்க முடியாத பிரபாகரனும் சாந்தாவும் இணைந்து ஆளவந்தாரை தீர்த்து கட்ட ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தனர். அவர்கள் திட்டமிட்டபடியே பணத்தை தருவதாக கூறி ஆளவந்தாரை தங்கள் வீட்டிற்கு அழைத்தனர். வீட்டிற்கு வந்த ஆளவந்தார் சாந்தாவுடன் தனிமையில் இருக்கும்போது மறைந்திருந்த பிரபாகரன் ஆளவந்தாரை தாக்கி கழுத்தை அறுத்து கொன்றார். கொலை செய்த பிறகு அந்த உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதில் அவர்களுக்கு பெரிய சவால் இருந்தது. ஆளவந்தார் ஒரு வாட்டசாட்டமான மனிதர் என்பதால் முழு உடலையும் தூக்கிச் செல்வது கடினம் என நினைத்து அவர்கள் அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டத் தொடங்கினர். தலையை தனியாகவும் கைகளை தனியாகவும் வெட்டி எடுத்தனர். மீதமிருந்த அந்த முண்டத்தை மட்டும் ஒரு பழைய இரும்பு பெட்டிக்குள் வைத்து பூட்டினர். அந்த பெட்டியைத்தான் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று யாருமே இல்லாத ஒரு பார்சல் அலுவலகத்தில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். ஆனால் தலையும் கைகளும் எங்கே?
இதுதான் மெட்ராஸ் போலீஸுக்கு அடுத்த பெரிய சவாலாக இருந்தது. தலை கிடைக்காமல் அந்த உடல் ஆளவந்தார்தான் என்பதை நீதிமன்றத்தில் முழுமையாக நிரூபிப்பது கடினம். பிரபாகரனையும் சாந்தாவையும் பிடிக்க போலீசார் வலை வீசினர். அவர்கள் இருவரும் மெட்ராஸில் இருந்து தப்பி திருச்சியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அங்கு விரைந்தனர். ஒரு சிறிய விடுதியில் மறைந்திருந்த அந்த தம்பதியினரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் ஆளவந்தாரின் தலையை எங்கே மறைத்தார்கள் என்ற அந்த அதிர்ச்சியூட்டும் ரகசியம் வெளியானது. பிரபாகரன் கொடுத்த வாக்குமூலம் மெட்ராஸ் போலீசாரையே திடுக்கிட வைத்தது. அந்த தலையை அவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் விடவில்லை. மாறாக ஆளவந்தாரின் தலையை ஒரு சிறிய பையில் அடைத்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கிருந்து கேரளா செல்லும் ஒரு ரயிலில் ஏறி ஓடும் ரயிலில் இருந்து அந்த தலையை ஆற்றில் வீசியதாக கூறினர். போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்தனர். பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு ஆற்று மணலுக்குள் புதைந்து கிடந்த அந்த தலை கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் பல நாட்கள் தண்ணீரில் ஊறியிருந்ததால் அந்த முகம் சிதைந்து அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தது. இங்குதான் மெட்ராஸ் போலீஸ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தடயவியல் முயற்சியை மேற்கொண்டது. அந்த தலையின் மண்டை ஓட்டை வைத்து ஆளவந்தாரின் பழைய புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் சூப்பர் இம்போசிஷன் முறையை இந்தியாவில் முதன்முதலாக இந்த வழக்கில் பயன்படுத்தினர். மண்டை ஓட்டின் எலும்பு அமைப்பும் ஆளவந்தாரின் புகைப்படத்தில் இருந்த முக அமைப்பும் கச்சிதமாக பொருந்தியது. இது அந்த உடல் ஆளவந்தார்தான் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது. தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்திலேயே மெட்ராஸ் போலீஸ் செய்த இந்த சாதனை இன்றும் தடயவியல் துறையில் ஒரு மைல்கல்லாக போற்றப்படுகிறது. ஒரு மனிதனின் தவறான ஆசையும் கோபமும் எப்படி ஒரு பயங்கரமான இரத்தக்களரியில் முடியும் என்பதற்கு ஆளவந்தார் வழக்கு ஒரு சாட்சியாக நின்றது. பிரபாகரனும் சாந்தாவும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். இந்த வழக்கு மெட்ராஸ் மாகாணம் முழுவதையும் பரபரப்பில் ஆழ்த்தியது. நீதிமன்ற வளாகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பிரபாகரன் தனது மனைவியை காப்பாற்ற முயன்றதாகவும் ஆளவந்தாரின் அத்துமீறலால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இந்த கொலை நடந்ததாகவும் வாதாடினார். சாந்தாவும் தனது கணவருக்கு துணையாக இருந்ததை ஒப்புக்கொண்டார். ஒரு பெண்ணின் மானத்தை காக்க நடந்த கொலையா அல்லது திட்டமிட்ட சதிச்செயலா என்ற விவாதம் நீதிமன்றத்தில் அனல் பறந்தது. ஆளவந்தாரின் டைரியில் இருந்த பல பெண்களின் பெயர்கள் மற்றும் அவரது நடத்தைகள் அவருக்கு எதிராக சான்றாக அமைந்தன. இறுதியில் பிரபாகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. சாந்தாவுக்கு கொலைக்கு உடந்தையாக இருந்ததற்காக குறைந்தபட்ச தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை விட அந்த தலையில்லாத உடலை மீட்டெடுத்த போலீசாரின் வேகம்தான் மக்களிடையே பேசப்பட்டது. ஒரு சிறிய தையல்காரர் முத்திரையை வைத்து தொடங்கி கேரளா வரை சென்று தலையை மீட்டு மண்டை ஓடு ஆராய்ச்சி மூலம் கொலையாளிகளை சிறைக்கு அனுப்பிய அந்த புலனாய்வு முறை இன்றும் காவல்துறை பயிற்சியில் ஒரு முக்கிய பாடமாக இருக்கிறது. ஒரு மனிதனின் தவறான ஆசையும் கோபமும் எப்படி ஒரு பயங்கரமான இரத்தக்களரியில் முடியும் என்பதற்கு ஆளவந்தார் வழக்கு ஒரு சாட்சியாக நின்றது. ஆளவந்தார் கொலை வழக்கின் தீர்ப்பு வெளியான பிறகு மெட்ராஸ் மாகாணமே இதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தது. பிரபாகரன் மற்றும் சாந்தா ஆகியோரின் வாக்குமூலங்கள் ஒரு சராசரி மனிதன் ஆத்திரத்தின் உச்சியில் எவ்வளவு கொடூரமான செயலை செய்ய முடியும் என்பதை காட்டியது. ஆளவந்தார் ஒரு வட்டிக்கு பணம் கொடுப்பவராக இருந்தாலும் அவர் பெண்களிடம் காட்டிய தவறான அணுகுமுறைதான் அவரது மரணத்திற்கு வித்திட்டது. மானமே பெரியது என்று கருதிய ஒரு தம்பதியினர் சட்டத்தை கையில் எடுத்து ஒரு உயிரை பறித்தது சமூகத்தில் பெரிய விவாதத்தை உருவாக்கியது. குறிப்பாக சாந்தாவின் சாட்சியம் நீதிமன்றத்தில் பலரையும் நெகிழ வைத்தது. ஒரு பெண் தனது தற்காப்பிற்காக போராடிய போது நடந்த விபரீதம் இது என்று ஒரு தரப்பினர் வாதாடினர். இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பம் பிரபாகரன் சிறையில் இருந்தபோது நிகழ்ந்தது. அவர் தனது செயலுக்காக வருந்தினாரா அல்லது தனது மனைவியின் மானத்தை காத்த பெருமிதத்தில் இருந்தாரா என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிர். ஆனால் மெட்ராஸ் போலீஸ் இந்த வழக்கை கையாண்ட விதம் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டது. லண்டன் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசாருக்கு இணையாக இந்திய போலீசார், குறிப்பாக மெட்ராஸ் சிட்டி போலீசார் அறிவியல் பூர்வமான தடயங்களை சேகரிப்பதில் வல்லவர்கள் என்பதை இந்த உலகம் உணர்ந்த தருணம் அது. ஒரு தலையில்லாத முண்டம், ஒரு பழைய இரும்பு பெட்டி, ஒரு தையல்காரர் முத்திரை, இவை மூன்றையும் இணைத்து ஒரு மர்ம முடிச்சை அவிழ்த்தது ஒரு நிஜமான துப்பறியும் நாவலை போன்றது.
ஆளவந்தாரின் உடல் பாகங்கள் மீட்கப்பட்ட விதமும் அந்த மண்டை ஓடு ஆராய்ச்சி ஃபாரென்சிக் ஸ்கல் சூப்பர் இம்போசிஷன் இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக மாறியது. இதன் பிறகு வந்த பல சிக்கலான கொலை வழக்குகளுக்கு ஆளவந்தார் வழக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. 70 வருடங்களுக்கு பிறகும் இன்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தை கடந்து செல்லும் போது அந்த துருப்பிடித்த இரும்பு பெட்டியும் அதில் மறைந்திருந்த அந்த தலையில்லாத மர்மமும் பலரது நினைவுக்கு வந்து போகிறது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஒரு குற்றவாளி தப்பிக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சிறிய தையல்காரர் முத்திரை அவர்களை காட்டிக் கொடுக்க காத்திருக்கும் என்பதே இந்த வழக்கின் நீதி. இறுதியில் ஆளவந்தார் கொலை வழக்கு என்பது வெறும் இரத்தக்களரி மட்டுமல்ல, அது மனித உணர்ச்சிகளின், ஆசைகளின் மற்றும் நீதியின் ஒரு விசித்திரமான கலவை. ஒரு தவறான ஆசை ஒரு மனிதனை முண்டமாக மாற்றியது. ஒரு கணவனின் ஆத்திரம் அவனை ஆயுள் கைதியாக்கியது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மெட்ராஸ் போலீஸ் அன்று நிரூபித்து காட்டியது. இன்று சிசிடிவி கேமராக்கள் மற்றும் DNA சோதனைகள் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் 1952லேயே வெறும் அறிவாற்றலால் இந்த மர்மத்தை உடைத்த அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சல்யூட். இது போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று மர்மங்கள் மற்றும் மெய் சிலிர்க்க வைக்கும் உண்மை குற்றங்களை பற்றி தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆளவந்தார் வழக்கில் பிரபாகரன் செய்த செயல் சரியா அல்லது தவறா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு விறுவிறுப்பான மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறேன். மர்மங்கள் தொடரும்.